வெல்கம் டு மேத்ஸ் ஃபார் ஆல். நம்ம இப்போ எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஏ பி ரெண்டு செட்டு இருக்குது. உங்களுக்கு R1 கொடுத்துருக்காங்க. R1 ரிலேஷனா, அதுதான் கேள்வி. ரிலேஷன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டிருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏ பின்னு ரெண்டு செட் இருந்தால் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி இந்த R1 அதுக்கு சப்செட்டா, அதாவது R1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பியில் இருக்கா நம்ம பார்க்கணும். அப்படி தான் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ போடலாமா? அதே மாதிரி தான். ஸோ ஏ கிராஸ் பி 1 2 3 7 கிராஸ் 3 0 -1 7. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி போடுவோம்? 1 3 1 0 1 -1 போடலாமா? 1 3 1 0 1 -1 1 7. அப்புறம் 2 3 2 0 2 -1 2 7. அப்புறம் 3 3 3 0 3 -1 3 7 7 3 7 0 7 -1 7 7. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ R1 ரிலேஷனாக என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு R1 எழுதிக்கிடுவோமா? புரியுதாம்மா இது வரைக்கும்? R1 2, 1 7, 1 ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க R1ல். இப்போ இந்த 2, 1 7, 1 இதில் இருக்கா நம்ம பார்த்துட வேண்டியதான். இருக்கா? 2, 1 2ல் பாருங்கள், இல்லை. 7, 1 இல்லை. ரெண்டு எலமெண்ட்ஸுமே இங்கே இல்லை. எலமெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? R1 ரிலேஷன் இல்லை. அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ R1 ரிலேஷன் இல்லை நம்ம சொல்லிட வேண்டியதான். எழுதுறது என்ன எழுதணும்? ஹியர் 2, 1 does not belongs to A cross B. அதே மாதிரி 7, 1 does not belongs to A cross B. A cross Bயில் இல்லை. 2, 1 7, 1 இல்லை. இப்போ therefore R1 is not a relation from A to B. The first subdivision answer. ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். R2 கொடுத்துருக்காங்க. R2 ஈக்குவல் டு -1, 1. இந்த R2 ரிலேஷனா, அதுதான் நமக்கு கேள்வி. R2க்கு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க அதே A கிராஸ் B ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமா, அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ R2 எழுதுவோமா? R2 ஈக்குவல் டு -1, 1. R2ல் ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் உங்களுக்கு இருக்குது, -1, 1. இப்போ இது இங்கே இருக்கான்னு பார்ப்போமா? 1 எங்கேயுமே நமக்கு -1ல் இல்லை. -1, 1 கிடையாது இதில். நல்லா பார்த்தாச்சு. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஸோ இந்த ஹியர் -1, 1 இதில் இல்லை. does not belongs to A cross B. A cross Bயில் இல்லை. இல்லைன்னா என்ன எழுதுற? இப்போ ஆட்டோமேட்டிக்காக R2 இஸ் நாட் அ ரிலேஷன் இல்லை. எழுதிடலாமா? R2 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. அவ்வளோதான். ஓகேவாம்மா? இப்போ அடுத்தது நமக்கு தேர்ட் சப்டிவிஷன் R3. R3 என்னன்னு பாருங்கள்.
2, -1, 7, 7, 1, 3. R3யும் உங்களுக்கு ரிலேஷனா? இதுதான் கொஸ்டின். ஸோ வழக்கம் போல் பண்ணிடலாமா? நம்ம A cross B இருக்குது. R3 equal to 2, -1, 7, 7, 1, 3. என்ன பண்ணணும்? இதெல்லாம் இதில் இருக்கா நம்ம பார்க்கணும். இப்போ 2, -1 இந்த இருக்குது. 7, 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1, 3 இருக்குதா? ஸோ 3 எலமெண்ட்ஸுமே இங்கே இருக்குது. A cross Bயில் நமக்கு இருக்குது. இப்போ இருக்குன்னா என்ன சொல்வீங்க? இல்லைன்னா நம்ம does not belongs to A cross Bன்னு போடுவோம். இருக்குது அப்படின்னா சப்செட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா does not belongs to இந்த சிம்பல் போட்டு அடிப்போம். எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா. இருக்குது அப்படின்னா இந்த R3யை போட்டு சப்செட் இந்த சிம்பல் நம்ம போடணும். ஸோ போட்டுடலாமா? R3யில் உள்ள 3 எலமெண்ட்ஸுமே இதில் இருக்குது. இப்போ R3 subset of A cross B. Subsetனா relation. R3 is a relation from A to B. அடுத்தது R4. R4 என்ன கொடுத்துருக்காங்க? 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இதுதான் R4. இந்த R4 ரிலேஷனா? இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ A cross B நமக்கு இருக்குது. R4 equal to 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. ஈஸியான சம்ஸ் தாம்மா. ஸோ R4 என்ன பண்ணுறீங்க? 7, -1 எல்லா எலமெண்ட்ஸும் அதில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். 7, -1 இருக்குது. 0, 3 நமக்கு இங்கே எதுவுமே 0ல் இல்லை. இப்போ 3, 3 இருக்குது. 0, 7 கிடையாது. ஸோ எந்த 2 எலமெண்ட்ஸும் இல்லை. 0, 3யும் இல்லை. 0, 7ம் உங்களுக்கு இல்லை. இப்போ 2 எலமெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இது ரிலேஷன் இல்லை. அப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எதெல்லாம் இல்லை? 0, 3 இல்லை. அப்போ டஸ் நாட் இந்த சிம்பிள் டஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. அப்புறம் 0, 7 டஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. ரெண்டுமே A cross Bயில் இல்லை. Therefore R4 அப்படிங்கிறது is not a relation from A to B. Relation from A to B. அவ்வளோதான். நமக்கு 4 சப்டிவிஷன் முடிஞ்சு போச்சு. R1 AB கொடுத்தாங்க. R1 R2 R3 R4 4 கொடுத்து இது 4 எது ரிலேஷன் எது ரிலேஷன் இல்லை இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4 சப்டிவிஷனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ R4 அப்படிங்கிறது நமக்கு நாட் அ ரிலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ இதோட நமக்கு ஃபஸ்ட்டு சம் ஓவர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு செகண்ட் சம் ஏ ஒரு செட்டு 1 to 3 அப் டு 45. பி கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ கூடவே இந்த ரிலேஷனில் இருக்குது. அதுக்கு நீங்கள் டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிப்போமா? ஸோ சொல்யூஷன் இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A. இப்போ நமக்கு A கூடவே தானே கொடுத்துருக்காங்க கண்டிஷன். ஸோ 1 2 3 to 45. அப்புறம் அகெயின் கிராஸ் போட்டு மறுபடியும் A தான். 1 2 3 45. புரியுதா? ஸோ எப்படி எழுதணும்? வழக்கம் போல் 1, 1 அப்புறம் 1, 2 1, 3 1, 45 1, 2 1, 3. ஸோ 1, 45. அதுக்கப்புறம் 2 2, 1 2, 2 2, 3 2, 45.
அப்படியே நம்ம போட்டோன்னா 3,1 3லேருந்து 45 வரைக்கும், அப்புறம் 4லேருந்து 45 வரைக்கும் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எக்ஸெட்ரா போட்டுட்டு லாஸ்ட் மட்டும் எழுதுகிறோம். ஸோ 45,1 45,2 45,3 எக்ஸெட்ரா 45,45. இது புரியுதாம்மா உங்களுக்கு? ஏ கிராஸ் ஏ கூடவே தான் நம்ம போடுறோம் அந்த கிராஸ் ப்ராடக்டை. ஸோ 1 2 3 45லேருந்து அது அப்படியே எழுதியாச்சு. 45,1 45,2 45,3 45,45 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு கொஷின் என்ன? ஆர்ங்கிற ரிலேஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ, ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் தான். அதாவது இப்போ ஏல வந்து நம்ம 1 2 1 எடுத்துக்கிறோம், இதனுடைய ஸ்கொயர் 1. அடுத்து ஏல இங்கே 2 இது இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், நமக்கு அடுத்து ஸ்கொயர் எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ எழுதலாமா? இப்போ நம்ம ரிலேஷன் எழுதுவோம். ஆர் ஈக்குவல் டு இதில் 1 எடுத்துக்கிறோம், 1ஓட ஸ்கொயர் 1. அடுத்து 2 2ஓட ஸ்கொயர் 4. இங்கே 2 1 2 3 4 இருக்குமா? ஸோ இங்கே ஃபுல்லாக 1னா இங்கே 1 ஸ்கொயர் 1, இங்கே 2னா இங்கே 2 ஸ்கொயர் 4, இங்கே 3 ஸ்கொயர் 9, இங்கே 4. இப்படி நம்ம போகணும். இப்போ 4 ஸ்கொயர் 16 இங்கே எழுதிடுவோம். அடுத்து 5 ஸ்கொயர் 25. அடுத்து 6 ஸ்கொயர் 36 இங்கே. அதுக்கப்புறம் 7 இருக்குமா? இங்கே 7 இருக்கும். 7 ஸ்கொயர் 49 நமக்கு இங்கே இருக்குமா? 45ஓட முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம 6 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்தால் போதும், அதோட ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் இங்கே இருக்கோ அதை எழுதினா போதும். ஸோ நம்ம 1 இங்கேருந்து எடுக்கிறோம், இங்கே 1, அடுத்து 2 இங்கே, அடுத்து இங்கே 4, அப்புறம் 3 9 4க்கு என்ன ஸ்கொயர் 16 5 25 அப்புறம் 6 36. 7 எழுத முடியாது, 45 தான் இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் இதுதான் அந்த ரிலேஷன், நம்ம எழுதியிருக்கக்கூடிய ரிலேஷன். இந்த ரிலேஷன் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு சப்செட்டாக இருக்குமா? அதாவது இந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த ஏ கிராஸ் ஏல இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் 1,1 இருக்குது, இப்படி நம்ம எழுதிட்டே போனோம்னா 2ல் பாருங்கள் 2,3க்கு அப்புறம் 2,4 தான் வரும். ஸோ நம்ம எங்கெல்லாம் நம்ம எக்ஸெட்ரா போட்டுட்டோம், ஆனால் எல்லா எலமெண்ட்ஸும் ஏன்னா இங்கே இதே ஏங்கிற செட்டில் தானே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டிருக்கோம். ஸோ 3 இங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக 9 இங்கே இருக்கும், 4 இங்கே இருக்குது, 16 இங்கே இருக்கும். ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் 4,16 5,25 6,36 எல்லா எலமெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கும். பெரிய செட்டுங்கிறதுனால நம்ம எழுதலை. ஸோ இருக்குது அப்படின்னா ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ சப்செட்டாக தான் இருக்குது. நம்ம ஆர்ங்கிற ரிலேஷன் நம்ம எழுதியாச்சு. இப்போ நமக்கு கேள்வி என்ன? டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ டொமைன் என்ன வரும்? டொமைன்கிறது ஃபஸ்ட் இதில் உள்ளது, ரேஞ்சுங்கிறது இங்கே உள்ளது. ஸோ சிம்பிளாக நம்ம இங்கே எழுதிடலாமா? ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு டொமைன். ஸோ 1 2 3 4 5 6. அடுத்து ரேஞ்ச். ரேஞ்ச் என்னது? செகண்ட் எலமெண்ட்ஸ் 1 4 9 16 25 36. 1 4 9 16 25 36. அவ்வளோதான். ரிலேஷன் எழுத சொன்னாங்க, நம்ம ரிலேஷன் எழுதிட்டோம், டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் செகண்ட் சம். So students, watch our channel Maths for All. I am Shailaja. வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க. Bye.